மை சேனல். ஐம் கீர்த்தி, மேக்கப் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வழக்கம் போல தான் பிரைட்ஸ் என்னென்ன விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு 5 இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டை என்கொயரி பண்ணுவீங்க. அஃபோர்டபுள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணலாமா, இல்லை குவாலிட்டியான ஒர்க் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணலாமா? மனசில் தோணும், குவாலிட்டியான ஒர்க் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தானே சூஸ் பண்ணணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம பட்ஜெட்டில் எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அப்சல்யூட்லி அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ப்ரைஸை கேட்டுருவாங்க. என்ன பட்ஜெட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஒர்க்கை பார்க்குறது கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஒர்க்கோட குவாலிட்டியை பார்க்கலாம ப்ரைஸை பார்த்துறாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, இவங்க வந்து சீப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, சீப்பான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்களே ஒரு தாட்டுக்கு வந்துடுறது. ஃபஸ்ட்டு அந்த தாட்டை நீங்கள் வந்து தவிர்த்துறது நல்லது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயமே என்ன அப்படிங்கும்போது, அவங்களோட ஒர்க் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட், நல்ல ஹையண்ட் ப்ராடக்டை வச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பட்ஜெட் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் எல்லாருமே அந்த இப்போ 20K சார்ஜ் பண்ணுறாங்க மேம் அவங்க ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஒர்க்கை போய் பார்த்தா பிகினர் லெவலில் என்ன எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அவங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள ஒர்க் பண்ணியிருக்க ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்டே கேளுங்க. அவங்களோட ஒர்க்கு குவாலிட்டி பிடிச்சிருக்குன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. இதே அவங்களோட ஒர்க் நல்லா இருக்குது ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களோட ஒர்க் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்போது நல்லா அஃபோர்டபுள் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு லக்கு தானே. ஸோ அதனால் அதை ரொம்ப பெருசாக போட்டு யோசிச்சுக்காமல் சீப்பான ப்ரைஸில் இருக்குது, அப்போ அவங்க வந்துட்டு லோவான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும், ஒர்க் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்களும் அசம்ஷனுக்கு வர வேண்டாம். ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இப்போது நம்ம செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். சில பேர் 10 நிமிஷத்தில் கிளம்புவாங்க, சில பேர் ½ அன் ஹவரில் கிளம்புவாங்க, சில பேர் 1 ஹவர் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதே போல் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே ஒரே டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது டிஃப்ரென்ஸ் ஆகலாம். ஸோ அவங்கக்கிட்ட கிளியராக கேட்டுருங்க, மேம் இந்த மாதிரி இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மேக்கப் போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அதுக்கேற்றபடி ப்ரியராகவே நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இயர்லியாக டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட லுக் பர்ஃபெக்டாக வந்து முடியும். நீங்கள் லாஸ்ட் 1 ஹவர், லாஸ்ட் ½ அன் ஹவரில் அவங்கக்கிட்ட வர சொல்லி நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் நல்லா வராது. அண்ட் தேர்ட் ஒன், ட்ரஸ்டபுள் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிட்டீங்க, ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வந்துட்டு, என்ன இவ்வளோ போடுறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, என்ன இதிலே மாறிட்டாலே, ஃபவுண்டேஷன் போட்டோன்னே ஆளே மாறிட்டாலே, அவளாவே காட்டுங்க, நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருப்பீங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு பயம் வந்துடும், என்னடா நம்மளை என்னமோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். ஸோ உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்த லைட்டிங்கில் எந்த அளவுக்கு கன்சிலர் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும், உங்களோட லுக்கை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த படித்து கோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட உங்களோட ஒர்க்கெல்லாம் காமிச்சு இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி தான் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த 5 மினிட்ஸில் ஒர்க்கு மிட்டில் பாதியில் இருக்கும்போது உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சொல்கிற வந்து அதை எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அவங்க சொல்லும்போது அப்படி ஃப்ரீயாக இருக்குங்க. ஃபைனல் அவுட்புட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்டிஸ்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் என்னென்னா, ட்ரையல் மேக்கப். ஏன் ட்ரையல் மேக்கப் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ட்ரையல் மேக்கப்னால் உங்களோட தாட் என்ன, நம்ம என்ன லுக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ரையல், சும்மா நம்ம ஃபவுண்டேஷனை பண்ணி காட்டுவாங்க, நமக்கு அவங்கள்ட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு அதான் அந்த ட்ரையல் மேக்கப்பில் நடக்கும் அப்படின்னு பல பேரோட தாட் இருக்கலாம். அதையும் தாண்டி அங்கே நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட்லாம் உங்களோட ஸ்கின்னுக்கு சேருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே செட் ஆகுமான்னு கேட்டால் டவுட். ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கும் போது ஆல்டர்னேட்டிவாக எந்த இது இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு சேருதா, அவங்க வச்சுருக்க அனதர் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சேருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ
வெட்டிங் அப்போது மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வெட்டிங்கில் போயிட்டு டேரெக்டாக எடுத்தோன்னே நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இரிட்டேஷனோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லையா? ஸோ ட்ரையல் மேக்கப்பில் அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ஜுவல்ஸு, ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஒரு கன்ஃபியூஷன் நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க மனசில் வேறு ஏதாச்சும் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், அவங்க அவங்கள்ட்ட நம்ம இதை தானே சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த டிசப்பாயின்மெண்ட் எதுவுமே ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுவும் அங்கே நடக்கும். தேர்ட் என்ன அப்படின்னா, பேருக்கும் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கா, அவங்க 2 பேருக்கும் வைப் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அது இன்னும் வர போகிறாங்க, மேக்கப் போட போகிறாங்க, போக போகிறாங்க அப்படி நினைக்காதீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வைபுக்கு செட் ஆகுறாங்களோ அந்தளவுக்கு என்னோடய ட்ரஸ்ட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கும் நல்லா வரும் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் இப்போ நமக்கு வந்து அந்த அந்த ஆல்பம் பார்த்தாலே அந்த ஆர்டிஸ்ட் வந்தாங்களே இப்போ அந்த அம்மா அப்படி இப்படின்னு நம்ம காசிப்ஸ் பேசுகிறதெல்லாம் கூட உண்டு. நான் பல மேக்கப் போயிருக்கும்போது அவங்க பாஸ்ட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றிலாம் என்கிட்ட பேசுவாங்க. பார்த்திங்கன்னா ஒர்க் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, அவங்க ரொம்ப இதாக பேசுனாங்க, அதனால எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால், பிடிக்கலன்னா வேறு ஆர்டிஸ்ட்டை மாற்றிக்கோங்க. அடுத்து 5th ஒன் என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட்டையும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸ்கின் ப்ரிப்பரேஷனுங்கிறது அந்த வெட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி பண்ணுறது, ஒரு நாள் முன்னாடி மட்டும் போய் ஃபேஷியல் பண்ணுறது, அது மட்டும் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேஷியல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரிக்கு பிஃபோரே ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் என்ன ஆகும்னா அது செம்பட்டை கலரில் தெரியும். இப்போ ஃபவுண்டேஷன் என்ன ஆகும்னா நல்லா பிளெண்ட் ஆகாமல் அது தனியாக ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெட்டிங்க்கு மொதல் நாள் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வர்றது, மொதல் நாள் போய் ஏதாச்சும் உங்களுக்கு சேராத பொருளை ஏதோ தெரியாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ஹைஜீனாக ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக நம்ம லுக் இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான ப்ரைடல் டிப்ஸ், நெயில்ஸ், சாரி ட்ரிப் எந்த கண்டென்ட்டுக்கு ஐடியா வேணுனாலும் என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.